ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது 25வது நாள் பைசப்ஸ் மசில்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எப்பயும் ரெகுலராக பண்ணுற நம்ம வார்ம் அப் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. ஃபுல் ரொட்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்போ பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ வார்ம் அப்புக்கு என்றைக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அது பண்ணாமல் நீங்கள் ஸ்டார்டிங்கில் தம்பிள்ஸை தூக்குற வேலை வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மசில் பேசம் நடக்கும். மசில் பிடிப்பு நடந்துச்சுன்னா அதோட வலி 2 நாளைக்கு இருக்கும். அப்போ 2 நாளைக்கு நம்ம ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் என்றைக்குமே வார்ம் அப் பண்ணிவிட்டு தான் அடுத்து ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஓகே, நல்லா ஷோல்டருக்கு நல்லா ஸ்ட்ரெச்சிங் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்குவாடு. ஸோ 10 டைம்ஸ். ஸோ ரெடி, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஸோ வழியாக முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்டிக் ஒர்க் அவுட்டு. இப்போ ஸ்டிக் ஒர்க் அவுட்டில் நேற்று ரொட்டேஷனில் பண்ணோம். இன்றைக்கி சைடு ஆங்கிளில் பண்ண போகிறோம். காலை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு ஸோ சைடு லைனில் வச்சுக்கோங்க. கவுண்டிங் 50 எடுத்துக்க போகிறேன். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50. ஓகே, ஸோ ஒரு வழியாக நம்ம ஃபஸ்ட்டு செட்டு முடிச்சாச்சு. ஓகே, ரிலாக்ஸாக ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். நல்லா டீப்பாகவே பண்ணிக்கோங்க. ஓகே, கெட் ரெடி. ஸோ 2ஆவது செட்டு. ஓகே, மெதுவாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 37 48 49 50. ஓகேங்க, ஸோ 2 செட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
இன்னும் ஒரு செட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைசப்ஸ் மசில்ஸோட ஒர்க் அவுட் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, அது வரைக்கும் நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். நல்லா டீப்பாக இழுத்து விட்டுக்குங்க. ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லேயும் ஃபோக்கஸ் இருக்கணும், விட்டுறக்கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறையா பேர் உயிரை இழக்கிறதுக்கு காரணமே அந்த தம் கட்டி பண்ணுறதுனால தான். சரியான பிளட் சர்க்குலேஷன் பிரெயின் போகாமல் சடனாக இறக்குறதுக்கு காரணம் அதான். ஸோ அதனால் ப்ரீத்திங் எக்ஸசைஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகே, ஓகே, 3வது செட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ரெடி? ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 so 43 44 45 46 47 48 49 50. ஓகேங்க. ஸோ ஒரு வழியாக 3 செட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. இன்ன வரைக்கும் மூச்செலாம் வாங்கலை. ஓரளவுக்கு நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணவும் நல்லாவே தாங்குது. ஓகே, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து தம்பிள்ஸு, அதில் வெயிட் நான் வந்து 10 kg எடுத்திருக்கேன். இப்போ 10 kg வச்சு தான் நம்ம பைசப்ஸ் மசிலுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ரிலாக்ஸாக இதுவாக எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, நல்லா டைட் பண்ணிக்கிட்டு கேமரா பக்கத்து வந்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் விசுவல் நல்லா கரெக்டாக தெரியும். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 30. ஓகே, 12ஓட முடிஞ்சிச்சு. ஓகே, 2வது செட்டு லெஃப்ட் ஹேண்டு. 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேங்க. ஸோ ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இந்த தடவை வந்து 12 டைம்ஸ் எடுத்துருக்கோம். ஆல்ரெடி முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 டைம் தான் நம்ம வந்து கவுண்டிங் இருந்தோம். இப்போ 2 இது வந்து கூட்டியிருக்கோம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 15 வர வரைக்கும் நம்ம கூட்டிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, நல்லா ரிலாக்ஸாக. அதே மாதிரி வெயிட்டே நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த 10 கிலோன்றது இனிமேல் ஒரு 12 கிலோ, ஒரு 15 கிலோன்ற அளவுக்கு கொண்டு போக பார்க்கணும். ஓகே, ரிலாக்ஸாக ப்ரீத்திங் பண்ணிக்கலாம். Okay, relax. Okay, ready, start. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. Okay, so left hand ஆரம்பிச்சுக்கலாம். Ready, start. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. Okay,
ஸோ 2 செட்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ரிலாக்ஸாக ப்ரீத்திங் பண்ணிக்கலாம். ஓகே, கெட் ரெடி. 3வது செட்டு. ஓகே, ஸோ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பைசப்ஸ் மசில்ஸ்க்குரிய ஒர்க் அவுட் வந்து ஃபைனல் டச்சு. ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்டில் ஆரம்பிச்சுக்கலாம். ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, ஸோ இதை வந்து 10 தான் கடைசியாக பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, ரிலாக்ஸாக ப்ரீத்திங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர் ஆர்ம்ஸ்க்குரிய மசில்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். போன டைம் வந்து டேபிள் உட்காந்துட்டு போனோம், அதோட நின்றுக்கிட்டு ஃப்ளெக்ஸார் மசில்ஸ்க்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்தோம். இப்போ எக்ஸ்டென்சார் மசில்ஸ் சொல்லப்போனால் நம்மளோட விரிஸ்ட்டுக்கு மேற்புறத்தில் வந்து தசைகளை வந்து வலுப்படுத்துறதுக்காக இப்போ பண்ணக்கூடியது. இது வரைக்கும் நம்ம இந்த 3 வாரமாக பண்ணதில்லை, நம்ம அது பண்ணவே இல்லை. இன்னைக்கு புதுசாக பண்ண போகிறோம். நல்லா கவனிச்சுக்குங்க, நின்றுக்கிட்டு தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகேங்க. ஸோ சொல்லப்போனால் இது வந்து எப்படி பண்ணுறதுன்னா, நம்ம பைக்கில் வந்து ஆக்சிடென்ட் திருவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி தான். ஸோ வெயிட்டை வச்சு அந்த 10 kg வச்சு அந்த பைக்கை திருவுற மாதிரி ஃபுல்லாக கீழே இறக்கி மேலே ஃபுல்லாக தூக்கணுங்க. ஸோ அப்படி பண்ணும்போது வந்து இந்த மேற்புறத்தில் உள்ள தசையெல்லாம் வலிக்கும். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம்ன்றது தெரியும். சரிங்களா? ஸோ இதை நின்றுக்கிட்டு பண்ணலாம், உட்காந்துட்டு கூட ஒரு சோபாவில் வச்சுக்கிட்டு கையை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ 2வது செட்டு ஆரம்பிக்க போகிறேன். அதே தான். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகேங்க. ஸோ ரிலாக்ஸ், நல்லா ப்ரீத்திங் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் லூஸ் ஆனதாக கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 செட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக முடிய போகுது லாஸ்ட்டு செட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகே, ஸோ ரிலாக்ஸாக ப்ரீத்திங் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரீத்திங் பண்ணிவிட்டு ஓகே, நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு மெதுவாக கூட பண்ணுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ரிலாக்ஸ். ஓகேங்க, ஸோ கடைசி செட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீடியோட ஃபைனல் டச்சு. ஸோ ஃபோர் ஆர்ம்ஸ், ஃப்ளெக்ஸ் ஆர்ம்ஸ், extensor muscles. Okay, ready to 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகேங்க, ஸோ ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நல்லபடியாக
இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருக்கேன் நம்புகிறேன். ஓகே பாய்.